யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். சேர்ந்து மீண்டும் ஒரு விசை, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, எங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தவரே, ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேச நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பி தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தோடு உம்முடைய வார்த்தை இந்த நேரத்தில் கிடைக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏக்கத்தோடு தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு உம்முடைய வசனத்தை அனுப்பும், வசனத்தை அனுப்பும். காத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென், ஸ்தோத்திரம். நதிகள் ஓடுகிறது, இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து நதி ஓடுகிறது. இந்த நதி யார் இருதயத்திலிருந்து ஓடும்? யாரெல்லாம் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. இந்த ஆராதனைக்கு இவ்வளவு குளிருக்கு நடுவில், எவ்வளவோ நெருக்கடிகள், சுகவீனத்துக்கு நடுவில் நீங்கள் வந்ததற்கு காரணம் என்ன? ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களுக்குள் ஓடுகிறபடினால் நீங்கள் வீட்டில் ஓய்வெடுக்க முடியலை. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் ஓடி வந்துட்டீங்க. எவ்வளவு சுகவீனம் இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கர்த்தரை காண வந்திருக்கிறதற்கான காரணம் என்னவென்றால் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் அறியாமலேயே ஒரு புது பல ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வருகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். வாரத்தில் 6 நாள் சுகவீனமாக இருந்தாலும் கர்த்தருடைய நாளில் ஆலயத்துக்கு போகணுங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறதற்கான ஒரு அடையாளம் அதுதான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்க போகிற நன்மைகளை அனுபவிக்க நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தைகள் நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளத்திலிருந்து புரண்டு ஓடுகிறது. இந்த உள்ளம் ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடுகிற ஒரு இடமாக இருக்கிறது. ஜீவ தண்ணீரின் ஊற்று இங்கே தான் ஆரம்பிக்கிறது. உங்கள் உள்ளத்தில் தான் அந்த ஊற்று இருக்கிறது. இது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரித்துவத்தில் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர். ஜீவ தண்ணீர் உள்ள நதி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இவர் நமக்குள் வரும்போது இருதயத்திலிருந்து இந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். இது சந்தோஷத்தின் நதி, இது ஓடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். நம்முடைய உள்ளம், இருதயம் மிக முக்கியம். இயேசுவை விசுவாசிக்க ஒரு தாகம் நமக்குள் இருக்க வேண்டும். 37ஆம் வசனத்தில், யோவான் 7:37, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று. பண்டிகையின் கடைசி நாள், இந்த வருஷத்தின் கடைசி மாதம், பண்டிகையின் கடைசி நாள், வருஷத்தின் கடைசி மாதம். சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பான பண்ண கடவன் என்று இயேசு சொன்னார். எப்பொழுது? பண்டிகையின் கடைசி நாள், வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு தாகம் எழும்ப வேண்டும். இன்னும் ஆண்டவரை நான் ருசிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசி மாதம் தாகமாக இருந்தால், அந்த தாகம் இருந்தாதான் நீங்க இயேசுவை விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து நதிகள் புரண்டு ஓடுகிறது, நதிகள் புரண்டு ஓடுகிறது. ஜீவ தண்ணீர் உள்ள நதி, சாதாரண தண்ணீர் அல்ல, ஜீவ தண்ணீர். தாகமாய் இருக்கிறவர்களுக்கு
ஜீவ தண்ணீரை இயேசு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இது தாகமே வராத தண்ணீர், ஆத்தும தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர். யோவான் 4:11 10 எல்லாம் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இயேசுதான் ஜீவ தண்ணீர். அவர் நமக்குள் வரும்போது நதி போல புரண்டு ஓடுகிறது. ஹல்லேலூயா. நதி போல புரண்டு ஓடுகிறது, நதி போல புரண்டு ஓடுகிறது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். சின்ன கவலை கஷ்டத்தை கண்டு இயேசுவை விட்டு தேவ சபையை விட்டு போனால் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. இந்த அனுபவம் யாருக்கு? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ இந்த அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கிறது. புரண்டு ஓடுகிற அனுபவம், வழிந்தோடுகிற ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், பொங்கி வழிகிற ஆசீர்வாதம். இதெல்லாம் வேணுமா உங்களுக்கு? இயேசுவின் இடத்துல விசுவாசமாக இருக்கணும். உங்களிடத்திலிருந்து அந்த ஊற்று ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தை செழிப்பாக்கக்கூடிய நதி வேற எங்கிருந்து வரப்போறதில்லை, நம்முடைய உள்ளத்திலிருந்து அது புறப்பட்டு ஓட போகிறது. இந்த தேசத்தை ரட்சிப்புக்குள் நடத்தக்கூடிய ஒரு நதி உங்கள் உள்ளத்திலிருந்து தான் புறப்பட்டு போக போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாகம் நமக்கு தேவை. கடைசி மாதம், வருஷத்தின் கடைசி மாதம், கிருபையாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், கிருபையாக பாதுகாத்திருக்கிறார். கிறிஸ்மஸ் நாட்களுக்குள் நெருங்கிவிட்டோம். இந்த மாதம் முழுவதும் வசனங்களை தியானிச்சுட்டே இருக்கிறோம். கிறிஸ்மஸுக்குரிய வசனங்களை தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். காரணம் என்ன? ஒரு தாகம் நமக்குள்ளே வரணும். இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? இந்த தாகத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே சுமந்து கொண்டவர்களாக இன்னும் அவரை நெருங்க 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 ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு போகும். உங்கள் குடும்பத்தை அது ஆசீர்வதிக்கும். உங்கள் எல்லைகளில் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். நதிகளின் ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற செய்தி அதுதான். வேதத்தில் நிறைய நதிகள், நதி போல புரண்டு போகிற அனுபவம்லாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். நதிகளின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் குறிப்பு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். 12ஆம் வசனம். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாக்கும் கோமேதக கல்லும் உண்டு. முதல் குறிப்பு, இந்த நதிகளின் ஆசீர்வாதத்தில் நிறைய ஆசீர்வாதங்களில் கர்த்தர் நமக்கு தர்ற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, விலையேறப்பெற்றதை பிறப்பிக்கும் நதி. ஆமென். விலையேறப்பெற்றதை, ரொம்ப ப்ரெஷியஸானதை, விலை மதிப்பு அதிகம் உள்ளதை பிறப்பிக்கிறது, உருவாக்குகிறது இந்த நதி. உங்களுக்குள் இந்த இயேசு கிறிஸ்துவாகிய நதி, ஜீவ தண்ணீர் உள்ள பரிசுத்த ஆவியானவராகிய நதி உங்களுக்குள் வரும்போது விலையேறப்பெற்றதை பிறப்பிக்கும். பொன் இன்றைக்கு விலையேறப்பெற்றது. தங்கத்தை எல்லாரும் விரும்புவார்கள். ஸ்தோத்திரம். தங்கத்தை விரும்பாத நபர்கள் எவரும் இல்லை. தங்கம் போடாதவங்களும் தங்கத்தை விரும்ப தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பெற்றது. ஏன்னா பரலோகமே தங்கமயமாக தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். பொற்தல வீதியில் தான் நடக்க போகிறோம். பொற்தல வீதியில் தான் உலாவ போகிறோம். தங்கத்தை பிறப்பிக்கிறது, விலையேறப்பெற்றதை. இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களுக்குள் வரும்போது நல்ல நல்ல விலையேறப்பெற்ற காரியங்கள் உங்களுக்குள் உருவாகும். நல்ல குணாதிசயங்கள் உருவாகும். அர்ப்பணம் உருவாகும். பிரதிஷ்டை, இதெல்லாம் விலையேறப்பெற்றது. எல்லாராலையும் இந்த அனுபவத்துக்குள்ள வர முடியுமா? வரணும், நிச்சயம் வரணும். வேதத்திலே பிரதிஷ்டையோடு வாழ்ந்த சிலர் தான் மகிமையாக உயர்த்தப்பட்டார்கள்.
விலையேற பெற்றதை பிறப்பிக்கும் நதி, விலையேற பெற்றதை உருவாக்கும் நதி. ஏதேன் தோட்டத்தில் அங்கிருந்து பாய்ந்த நதி பொன்னை உருவாக்கியது. அந்த தேசத்தில் பொன் விளைந்தது, ஆவிலா தேசம். அது நல்லது என்று பைபிள் சொல்லுகிறது. நல்லது, நல்லவைகளை உருவாக்குகிற நதி. உங்களுக்குள்ள நல்ல குணாதிசயங்கள் இந்த நதி உருவாக்கி கொண்டே இருக்கும். தேவையற்ற நமக்கு வேண்டாதவைகளை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி, ஸ்தோத்திரம், நம்ம இந்த வருஷத்தின் கடைசியில இந்த நதி சுத்திகரித்து 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 நமக்குள் நல்ல விளைச்சலை கொண்டு வரும், நல்ல பலனை கொண்டு வரும். வசனமாகிய விதை விதைக்கப்படும் போது 100 மடங்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் 100 மடங்கு பலனை இது பிறப்பிக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. இந்த நதிக்கு அந்த வல்லமை இருக்கிறது. கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விலையேற பெற்ற அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், அது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். இந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைக்காது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு விலையேற பெற்ற அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் 14 வருஷத்துக்கு முன்னாலே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று அவனை குறித்தே அவன் மறைத்து வெளிப்படுத்துகிறான். விலையேற பெற்ற அனுபவங்கள் நமக்குள் உருவாகும். தரிசனங்கள், சொப்பனங்கள், திட்டங்கள், இதெல்லாம் எங்க உருவாகிறது? ஜீவ தண்ணீர் உள்ள நதி உள்ளத்திலிருந்து புரண்டு ஓடுது பாருங்க, அந்த இடத்திலிருந்து தான் உருவாகிறது. உங்கள் உள்ளம் விலையேறப்பட்டவைகளை பிறப்பிக்கிற இடம், விலையேறப்பட்டதை உருவாக்குகிற இடம் உங்கள் இருதயம். தேவனுக்கென்று செய்கிற ஊழியம் இது விலையேறப்பட்டது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். கனத்துக்குரியது ஊழியம். ஊழியம் செய்கிற நீங்கள் கனத்துக்குரியவர்கள். ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை நடத்துகிற நீங்கள் கனத்துக்குரியவர்கள். இந்த சபையிலே ஒவ்வொரு பொறுப்புகளில் இருந்து இயேசுவுக்கென்று ஊழியம் செய்கிற நீங்கள் கனத்துக்குரியவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விலையேறப்பட்டதை உருவாக்குகிறது இந்த நதி. உங்க உள்ளத்திலிருந்து ஊற்று புறப்பட்டு வரணும். ஊழியம் என்பது இருதயத்திலிருந்து வரணும். மேலோட்டமா செய்ய முடியாது, அது கொஞ்ச காலத்தில் போயிடும். ஆனால் இருதயத்துக்குள்ள இருந்து அது பிறந்து உற்பவித்து வந்தால் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியை ஒருவராலும் தடுக்க முடியாது. போகிற இடமெல்லாம் ஹல்லேலூயா இந்த ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஊழியத்தை நீங்க செய்து கொண்டே இருப்பீங்க. சத்தமோர் அல்லேலூயா சொல்லலாம். எவ்வளவு ஆசீர்வாதமான நதி. 2வது குறிப்பு, யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். சத்தமே இல்லையே. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். செல்வ நாட்களின் சீர்னா அந்த ஆசீர்வாதமான காலம் மறுபடி இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும்னு யோபு சொல்லுகிறான். கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. யோபுவின் வாழ்க்கை எண்ணெய் நதி போல வருது. இது எதற்கடையாளம்? செழிப்பின் நதி. ஆமென். குறைவுகளை நிறைவாக்குகிற நதி. இங்கே வறட்சியே இல்லை. எண்ணெய் இன்னைக்கு என்ன விலை உங்களுக்கு தெரியும்? எண்ணெய்க்கு இன்னைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது? என்ன ரேட் ஏறிட்டே போகுது. இந்த எண்ணெய் கண்மலையிலிருந்து அவனுக்காக எனக்காகன்னு சொல்றான். ஒரு மனுஷனுக்காக அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க கர்த்தரை உண்மையா பின்பற்றி நீங்க அவரை விசுவாசித்து அவர் பாதையில் நடந்தா உங்களுக்காகவே சில செழிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இது செழிப்பின் நதி. வறட்சிகள் இல்லை, குறைவுகள் இல்லை. கண்மலையிலிருந்து வருது. கண்மலையிலிருந்து எண்ணெய் நதி போல வருது. நதி போல ஓடி வருது, செழிப்பாக்குகிறது. இது முந்தின சீர். ஆனால் இடைப்பட்ட காலங்கள் அவன் வாழ்க்கையில் மிகவும் வறட்சி, குறைவுகள். ஆனால் பிந்தின சீர் எப்படி இருந்துச்சு?
அதற்கு பிற்பாடு கர்த்தர் 2 மடங்கு அவனை ஆசீர்வதிக்கும் போது இதை விட பல 1000 மடங்கு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அது நற்சீர். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், அதுதான் நற்சீர். கடந்த கால வாழ்க்கை தோல்வியாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இன்றைக்கு உங்களுக்காகவே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். உங்கள் மேல் மனுஷரை மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. பூர்வ நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு களிப்பு, எவ்வளவு ஊழியம், அதே அனுபவத்துக்கு மறுபடி கொண்டு வந்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம். முந்தின சீர் யோபுவுக்கு சொல்றான், எனக்காக கண்மலையிலிருந்து எண்ணெய் நதி போல ஓடி வருது. இதெல்லாம் முந்தின சீர். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? முந்தின சீரை காட்டிலும் நற்சீர். அப்படி கர்த்தர் நற்சீரை உண்டாக்கும் போது யோபுவின் வாழ்க்கையில் எல்லாம் மாறியது. இழந்ததையும் பெற்றுக்கொண்டான், இன்னும் புதுசாக 1 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை செழிப்பாக்கக்கூடிய ஒரு நதி. 78ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். தண்ணீர் நதி போல ஓடி வருது உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குறது. பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர், இந்த அபிஷேகம் நதி போல ஓடி வருகிறது செழிப்பாக்குவதற்கு. வாழ்க்கையின் கஷ்டங்கள், பாரங்கள், மன அழுத்தங்கள், வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, பலவிதமான சோர்வுகள், இதற்கு நடுவில் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது. நிம்மதியே இல்லை, வாழ்வதற்கே வழி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு செழிப்பின் நதி, அது புரண்டு ஓடணும். ஆமென். அந்த நதி தான் பரிசுத்த ஆவியான தேவ நதி. கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த செழிப்பின் நதி உங்களுக்குள் இன்றைக்கு பாய்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இந்த விலையேறப்பெற்ற எண்ணெய், ஸ்தோத்திரம், நதி போல புரண்டு வருதே. யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே, இந்த எண்ணெய் எங்கே இருக்கிறது? கானான் தேசத்தில் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை நாட்ட போகிற இடத்துல உங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். கானான் தேசம் அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்குள் சகல செழிப்பின் அனுபவங்களும் இருக்கிறது. வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், வாக்கு தத்தங்களை நம்புங்கள், வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அதிலே தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கானான் என்கிற வாக்கு தத்தத்தின் பூமிக்குள்ளே எண்ணெய் இருந்தது, தேன் இருந்தது. இந்த தேசத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அடுத்த வசனம், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். கர்த்தர் வாக்கு பண்ணுகிற இடத்துல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் குறைவுகள் வராது, வேதனைகள் வராது. கர்த்தர் நிறைவாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அது குறைவுபடாத தேசம், எண்ணெய் தேனும் உள்ள தேசம், எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இது ஒரு செழிப்பின் நதி. இது பாய்கிறது இந்த தேசம் முழுவதிலும். கானான் தேசத்துக்குள்ள பாலும் தேனும் ஓடுற தேசம்னு கர்த்தர் சொன்னாரே, செழிப்பான தேசம். ஒரு நதி அப்படியே பாயுது, உங்களுக்குள்ள இருந்து பாய்கிற நதி என்னன்னா எண்ணெய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய உயர்வு, ஆசீர்வாதம். எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளம். அன்றைக்கு ராஜாக்கள் இந்த எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, ஒலிவ எண்ணெய். ஆண்டவர் உங்களை அங்கீகாரம் பண்ணுகிறார், உங்களை கனம் பண்ணுகிறார், உங்களை ஹானர் பண்ணுறார்.
உங்களை ஆண்டவர் ரொம்ப உயர்த்த விரும்புகிறார். இந்த எண்ணெய்க்கு அது அடையாளம், இந்த எண்ணெய் அதுக்கு அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உயர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மேன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவர் சமூகத்தில் கடைசி மட்டும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். கண்மலையிலிருந்து எண்ணெய் ஓடி வருது நதி போல. உங்களை ஹானர் பண்ணுறதுக்கு, உங்களை அபிஷேகம் பண்ணுறதுக்கு, உங்களை உயர்த்துறதுக்கு கர்த்தர் இந்த நதியை வச்சிருக்கிறார். உங்களை செழிப்பாக்குவதற்கான நதி, உங்களை அங்கீகாரம் பண்ணுற நதி, உங்கள் வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு வருகிற ஒரு நதி இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவ நதி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. ஞானவானுடைய வீடு என்ன இருக்குது? அதான் செழிப்பு. உங்க வீட்டில் சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைப்பாராக. ஆகார ஆசீர்வாதம் உண்டாகணும், பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகணும். ஆமென். வேலையின் நடுவில் பிஸ்னஸில் ஆசீர்வாதம் உண்டாகணும். ஞானவானுடைய வாசஸ்தலம், தேவ வசனத்தின்படி நடக்கிற ஞானவான். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. யார் ஞானம் உள்ளவன்? இந்த உலகத்தில் இயேசுவை அறிந்து இயேசுவை ஆராதிக்கிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் சொல்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். அவன் வீட்டில் ஆகார குறைவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தரித்திரம் இல்லை, பண நெருக்கடி இல்லை, பொருளாதார கஷ்டங்கள் இல்லை. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருக்குதுன்னா நீங்கள் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் வசனத்துக்கு நேராய் திரும்புங்கள். கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற மனுஷன் உள்ளும் புறமும் ஆசீர்வாதம், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான்னு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது பரிசுத்த ஆவியாகிய இந்த ஜீவ நதி உங்களுக்குள் புரண்டு ஓடும்போது உள்ளும் புறமும் ஆசீர்வாதம். கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உள்ளும் புறமும் செழிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர பிரகாரமான வாழ்க்கை ரெண்டும் செழிப்பாக்குகிற நதி எண்ணெய் போல வருகிறது. ஹல்லேலூயா. செழிப்பின் நதி, அதுதான் இந்த நதி. மூன்றாவது ஆசீர்வாதம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வசனங்கள் எல்லாம் குறித்து வீட்டில் போய் தியானிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். ஏசாயா 33:21, மகிமையுள்ள கர்த்தர், சேர்ந்து வாசிங்க. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. மகா விசாலமான நதிகள். மூன்றாவது அனுபவம், கர்த்தர் நம்மை மகா விசாலமான நதி என்கிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போறார். எல்லைகளை விசாலமாக்குகிறார். இந்த தேவ நதி விசாலமான நதி. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள இயேசுவை அடக்கி வைக்க முடியாது. இந்த நதி விசாலமாக போகும். ஒரு இடத்துல ஒரு சின்ன பேப்பரில் தீயை கொளுத்தி போட்டால் போதும், பக்கத்தில் அது ஒரு காட்டையே கொளுத்தக்கூடிய வல்லம் அதுக்கு இருக்கு. இதுதான் தேவ நதியின் அனுபவம். அப்படி ஒரு இடத்துல பாயிறதில்லை. ஏதேனில் உண்டான நதி 4 ஆறுகளை பிரிந்து போகிறது. விசாலம். உங்கள் எல்லைகளை விசாலமாக்குவார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் விசாலமாக போகிறது. வரக்கூடிய புதிய வருஷம் நமக்கு மகா விசாலமான நதி ஓடுகிற ஒரு வருஷமாக இருப்பதாக வாஞ்சித்தா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லைகள் விரிவாகட்டும். ஊழியத்திலே ஒரு விசாலமான நதி ஓடுவதாக. இந்த சபையில் ஒரு விசாலமான நதி, மகா விசாலமான நதி. ஆமென் ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு இதை ஏற்படுத்துகிறார். அப்படியே ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே போன காலமெல்லாம் போய் குறுகின வட்டத்தில் யோசித்தவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய மனதை விசாலமாக்குகிறார். இந்த நதி நம்ம மனதில் பாய்கிறது, உங்கள் சிந்தனையை விசாலப்படுத்துகிறது. ஒரு பிராட் மைண்ட், ஒரு பரந்த மனப்பான்மை ஆமென் நமக்குள்ள உண்டாகணும். கர்த்தர் இதை செய்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நலமும் விசாலமுமான தேசம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கானான் தேசம். அது கானான் தேசம். நம்மை கர்த்தர் பாவத்தின் அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கினது எதற்காகனா, விசாலமான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வர, மகா விசாலமான ஒரு நதி போன்ற அனுபவத்துக்குள் நம்மை கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் எகிப்திலிருந்து நம்மை விடுவித்தார். பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோம். 8ஆம் வசனம் முதல் பகுதி, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து பேரை எப்படி நீக்குறாங்க அது மாதிரி நீக்கி, தவறான இடத்துல, பாவத்தின் வீட்டில் நம்ம பெயர் இருக்கு, எகிப்துங்கிற ஒரு இடத்துல அந்த ரிஜிஸ்டர்ல நம்ம பெயர் இருந்துச்சு. அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட்டோட நம்ம இணைஞ்சிருந்தோம். 430 வருஷம் இஸ்ரவேலர்களின் பெயர் எகிப்து தேசத்தில் இருக்கு, அங்க உள்ள ரிஜிஸ்டர்ல பதிவாயிருக்கு. அதை நீக்குகிறார். ஸ்தோத்திரம். இயேசு வரும்போது பழைய அனுபவம், பழைய பாவத்திலிருந்து நம்மை நீக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் கர்த்தர் இறங்கி இருக்கிறார். கானான் தேசத்தில், எகிப்தில் கர்த்தர் இறங்கி 10 வாதைகளை செய்து இந்த ஜனத்தை விடுதலாக்கினது எதற்காக? நலமும் விசாலமுமான இடத்துக்குள்ள கொண்டு போறேன். ஒரு விசாலமான அனுபவத்துக்குள்ள வரக்கூடிய 2024 கர்த்தர் நம்முடைய சபையை கொண்டு போக விரும்புகிறார். உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். அவர் கிரியை செய்வதற்கு விசாலமா இருக்கணும். கட்டுப்படுத்தாதீங்க. ஒரு எல்லைக்குள்ள இயேசுவை, பரிசுத்த ஆவியானவர் அடக்க முடியாது. இந்த பூமியில் வாழ்ந்தபோது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இயேசு இருந்தார். கிருபையின் காலத்தில் பரிசுத்த ஆவியாகிய தேவன் முழு உலகத்திலும் ஒரே நேரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். முழு உலகத்திலும் இயேசு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இயேசு இல்லை, முழு உலகத்திலும் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:20. என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். விசாலமான இடத்துக்கு, மகா விசாலமான நதி, இந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னா அவர் நம்ம மேல் பிரியமா இருக்கணும். அவர் என் மேல் பிரியமா இருந்தபடியா. யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு? அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் பிரியமா இருந்தா கர்த்தர் நம்மளை விசாலமான இடத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லை, தப்பு வைக்கிறார். நிறைய கன்னிகளுக்கு நம்ம தப்பலாம். விசாலமான இடத்துல சத்துருக்கள் ஏராளம் இருப்பாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது நிறைய சவால்கள், எதிரிகளை சந்திக்கணும். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தப்புவிக்க, பாதுகாக்க, ஜெயம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். பாதுகாத்தார், பாதுகாக்கிறார், இனியும் பாதுகாப்பார். இத்தனை ஆண்டுகள் நம்மை வழி நடத்தினார், வழி நடத்துகிறார். வரக்கூடிய 2024 நம்மை நடத்துவார். உயிர் உள்ளவரை நடத்துவார். தெரிந்த வசனம் சேர்ந்து சொல்ல அன்பாய் கேட்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஒரு தடவை கரங்களை தட்டி, இயேசுவே நடத்துவீர், நடத்துகிறீர், இனியும் நடத்துவீர். நடத்தினீர், நடத்துகிறீர், இனியும் நடத்துவீர். தப்புவித்தீர், தப்புவிக்கிறீர், இனியும் தப்புவிப்பீர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகா விசாலமான நதி. அவர் நம்ம மேல் பிரியமா இருந்தா விசாலமான நதி. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல் இருக்கணும். அவருடைய அன்பு எப்பொழுது நம்ம மேலேயே இருக்கணும்.
அவருடைய பாசத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அன்பின் கயிற்றுக்குள்ளேயே நம்ம நிற்கணும். இந்த கயிறை விட்டு, இந்த எல்லையை விட்டு ஒருபோது வெளியில் போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த எல்லைக்குள்ளேயே நம்ம நிற்கணும். மோசே தேவனுடைய வீட்டுக்குள்ளேயே உண்மை உள்ளவனாக இருந்தான். அந்த எல்லைக்குள்ளேயே இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். தேவனுடைய வீட்டில் எங்கும் அப்படின்னா அந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கிறான். தேவன் வைத்திருக்கிற எல்லைகளை விட்டுறாதீங்க, ரொம்ப முக்கியம். எல்லைகளை பிசாசு தாக்குவான். எல்லைகளை தாக்குகிற ஆவிகள், எல்லைகளில் கிரியை செய்கிற ஆவிகள் இருக்கு. எல்லையை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 36 அதிகாரம் 16 வசனம். யோபு 36:16 சேர்ந்து வாசிப்போம். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ஒடுக்கமில்லாத ஒரு விசாலம். இந்த மகா விசாலமான நதி, இந்த அனுபவம் என்ன? ஒடுக்கமில்லாத விசாலம், நெருக்கடிகள் இல்லை. தேவன் உங்களை இந்த பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் உள்ள மகா விசாலமான நதி புரண்டு ஓடும்போது ஒடுக்கமில்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எதனால ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்க? கடன் பிரச்சனை உங்களை ஒடுக்குதா? இந்த நதி பாயும் போது விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய போஜன பந்தி, ஆகார ஆசீர்வாதம். விசாலத்துக்குள்ள போகும்போது உங்க வீட்டில் ஆகாரமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆகாரமும் ஆசீர்வதிக்கப்படணும், தண்ணியும் ஆசீர்வதிக்கப்படணும். சாப்பிடும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், தண்ணி குடிக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஏன்னா நிறைய வியாதிகள் தண்ணியினால தானே பரவுது. சில நேரம் தண்ணி மாறவே கூடாது. நல்லது, ஆலயத்துக்கு கொண்டு வரீங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம்னு பைபிள் சொல்லுது. கண்மலையின் தண்ணீர், சுத்தமான தண்ணியை கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நல்ல ஆகாரத்தை கொடுத்தார், கெடுதி இல்லாத ஆகாரம். ஸ்தோத்திரம். சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியம் உள்ள ஆகாரம். அதனால தான் வியாதியே இல்லை. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரோக்கியமாக இருந்த காரணம் என்னென்னா, தேவன் ஒரு ஆகார ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தர் தர்ற உணவு அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமென். நேற்று ஒரு தாயார் வீட்டில் கடைசியில் கூட்டம் நடந்து, அவங்களையே 13 பேருக்கு மேலே நாங்கள் போயிருக்கிறோம். அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் தான் சொன்னோம். அவங்க கையால் சமைச்சு என்ன ருசியா, ஆகார ஆசீர்வாதம். ஆமென். உங்கள் வீட்டில் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வரணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் வீடெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆகாரம் வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடாது, குறைவுகளே இருக்கக்கூடாது. நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒடுக்கமில்லாத ஒரு விசாலம். இந்த ஆகாரம் ஒரு ஆசீர்வாதம் பைபிள் படி. எப்போவுமே ஒன்றுமே இல்லைங்க வீட்டில், இது ஒரு குறைவு, இது ஒரு சாபம், இது இருக்கக்கூடாது, மாறணும். எத்தனை பேர் வந்தாலும் ஆகாரம் கொடுக்குற அளவுக்கு உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும். அதுக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லலை, உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். சொல்ல வர்ற கருத்து என்னென்னா, நீங்கள் வரும்போது போகும்போதெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் சிரமமே படக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். ஆனால் உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆகாரத்தினால் திருப்தியாக இருக்கணும், இல்லை என்பதே இருக்கக்கூடாது. அவ்வளவு நிறைவா உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வேணும். இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒடுக்கமில்லாத விசாலம். இந்த மகா விசாலமான நதி அப்படியே புரண்டு ஓடி உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும். 4வது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 18 வசனம். ஏசாயா 48:18 சேர்ந்து வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். என்ன இதே வசனம் தான் ஏசாயா 66:12 வரும்போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும், ஜாதிகள் அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். சமாதானத்தை நதி போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புரண்டு ஓட செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நதி போல சமாதானம் வரும். அப்போ 4வது சமாதான நதி உங்களுக்குள்ள பாய போகுது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நதி பாயணும்? சமாதானத்தின் நதி. எல்லா மைண்டில் இருக்கிற தேவையில்லாத டென்ஷன், ஒரி இதெல்லாம் மாறணும். ஒரு சமாதானத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவாராக. எதிர்கால பயம்லாம் மாறட்டும். இந்த சமாதான கர்த்தர், இந்த நதி உங்களுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சமாதானம் வந்துடும். இயேசு சிலுவையில் நமக்காக சமாதானத்தை சம்பாதித்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து. இயேசு சிலுவையில் நமக்கு சமாதானத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நம்ம சமாதானமா வாழணும். நீங்களும் நானும் சமாதானமா இருக்கணும். நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கணுங்கிறதுக்காக இயேசு சிலுவையில் ஆக்கினை தீர்ப்பை அடைந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவை மரத்தில் ஆக்கினையை, நம்மேல் வரவேண்டிய ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. இது எதற்குரிய ஆக்கினைனா சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. நாம் செய்த பாவத்தினால சமாதான குலைச்சலை உண்டாக்கினோம். ஆனால் இயேசுவின் மரணத்தினால் அந்த சமாதானத்தை இயேசு நமக்கு தருகிறார். நல்ல இயேசு போகும்போது சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நினைக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் தருகிறபடி சமாதானத்தை நான் தரல. ஏசாயா 48:22 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று பைபிள் சொல்கிறது. இந்த நதி போகிற இடெல்லாம் சமாதானம். இது சமாதானத்தின் நதி. ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சமாதானம் இல்லை. சிறிய கஷ்டங்கள், பெரிய கஷ்டமோ சிறிய கஷ்டமோ அவன் வாழ்க்கையில் வரும்போது குழம்புகிறான், அலக்களிக்கப்படுகிறான், கைவிடப்பட்டதை போல உணர்கிறான். தனிமை உணர்வு அவனை வாட்டுகிறது. காரணம், அந்த மனுஷனோடு கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லாத ஒரு மனுஷன் துன்மார்க்கமாக தான் வாழுவான், சன்மார்க்கமாக தான் வாழுவான். 2 கூட்டம் தான். இதுக்கு இடையில வேற எதுவுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நம்பி இயேசுவோடு வாழ்கிறவர்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சிலுவையிலே இயேசு சம்பாதித்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். இதற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவத்திற்கான பரிகாரத்தை அவரே செய்து முடித்தார். பாவ பரிகாரமாக இயேசு தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். உங்க உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ சமாதானம் இருக்கணும். ஒரு 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 பொருளையோ ஒரு குறிப்பிட்ட எதையோ சார்ந்து வருவதல்ல சமாதானம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். இது இல்லைன்னா எனக்கு சமாதானம் இல்லைங்க, இந்த பொருள் இல்லைன்னா எனக்கு சமாதானம் இல்லை, வீடு இல்லைன்னா சமாதானம் இல்லை, பணம் இல்லைன்னா எனக்கு சமாதானமே இல்லாமல் போகுது. அப்படி அல்ல. இயேசு இருந்தால் சமாதானம் இருக்கும். ஏதோ ஒன்றை உலகத்துக்குரியவைகளை சார்ந்து உங்கள் சமாதானம் இருந்தால் அது தேவன் கொடுக்கிற சமாதானம் இல்லை. இம்மைக்குரியவைகளை மாத்திரம் கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம்னு பவுல் சொல்றாரு. இப்போ இம்மைக்குரிய விஷயங்களை நம்பி அது நடக்கலைன்னா சமாதானம் இல்லாமல் போகுதா? நீங்கள் இயேசுவை நம்புங்க. சிலுவையில் அவர் சம்பாதித்த சமாதானத்துக்குள்ளே வாங்க. உங்கள் குடும்பத்தை சமாதான குலைச்சல் ஆக்குகிற காரியங்களை அப்புறப்படுத்துங்க. தேவ மனிதர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. தேவ சபையின் ஆலோசனையை நாடுங்க. ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட ஆலோசனை கேட்காதீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கான ஆலோசனையை பைபிளில் தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். துன்மார்க்கன்ட்டு ஆலோசனை இல்லை. உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உங்களுக்கு நெருக்கமானவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்தவங்களாக இருக்கலாம், உங்களை வளர்த்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படலைன்னா இயேசு அவர்களோட இல்லை. அந்த ஆலோசனை உங்களை பாதாளத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அந்த ஆலோசனை உங்களை பாதாள வழியில் தான் நடத்தும். ஆனால் இந்த வசனம் உங்களை பரிசுத்த வழியில் நடத்தும். உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறவைகள் என்ன? இந்த காலை நேரத்தில் ஆராய்ந்து பாருங்க. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்குறீங்களா? உங்களுக்கு இடையில எதையும் விட்டுறாதீங்க. கணவன் மனைவி என்கிற உறவுக்கு இடையில சொந்தக்காரங்களை சொக்காரங்களை நண்பர்களை உள்ள விட்டீங்கன்னா சமாதானம் போயிடும். ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்கிறது? தேவன் இணைத்தவர்களை மனிதன். இப்போ தேவனே இணைச்சிருக்கிறார். நாங்கள் ரட்சிக்கப்படம்னாலே கல்யாணம் பண்ணிட்டோம், அதனால் அது கேன்சல்லாம் ஆகாது.
ஆமென். ரட்சிக்கப்படம்னால கல்யாணம் பண்ணாலும் சரி, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பண்ணாலும் சரி, தேவன் நினைச்சாருன்னா கடைசி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அதுக்கு இடையில எதையாவது விட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை க்ளோஸ் ஆயிரும். இவங்க ரொம்ப எங்களுக்கு வேண்டியவங்க, இவங்க சொல்கிறத கேட்போம் அப்படின்னா தகராறு ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே கண்ட ஆவிகளை விடாதீங்க. ஜெபம் ஜெபம் ஜெபம், ஆராதனை, கூட்டம், அதையே வாஞ்சிக்கணும். குறை பேசுகிறவங்கள வீட்டுக்குள்ளே விடாதீங்க. ஏதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள குறையை கொண்டு உங்கள் சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட சொல்லி உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உள்ளே வந்தால் பலவிதமான குழப்பங்கள் உங்களுக்குள்ளே வந்துடும். சமாதான குலைச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா. எவ்வளோ உங்களுக்கு வேண்டிய நபர்களாக இருக்கலாம், உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறாங்கன்னா தூக்கி வெளியில் தூர வைங்க. வசனத்தின்படி வாழ ஆரம்பிங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதேனில் இந்த குடும்பத்தை இணைச்சி எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆதாம் ஒரு நிமிஷத்தில் கொண்டு பிசாசு கையில் கொடுத்துட்டு வந்துட்டானே. ஒரு வினாடி தான் உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு. நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டியதே வராது. ஒரு செகண்டில் இழந்துருவீங்க. ஆசீர்வாதத்தை பெறுவது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும், கூட்டத்துக்கு வரணும், போராடணும், உபவாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும், இதெல்லாம் செய்யணும். ஆனால் ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம். ஒரு நிமிஷத்தில் உடைச்சிடலாம். ஒரு பாண்டத்தை உருவாக்குவது கஷ்டம், ஆனால் உடைக்கிறது ஒரு செகண்ட் ஆகாது. நல்லா யோசித்து பாருங்க. குடும்ப வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல, ஒரு மிரர் மாதிரி. கண்ணாடி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அதை கொண்டு கீழே போட்டிங்க, உடஞ்சி நொறுங்கிடும். திரும்ப அதை ஒன்றா சேர்க்கவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான், விசுவாச வாழ்க்கை அப்படி தான். ஒரு கண்ணாடி போல் உடைச்சிட்டு மறுபடியும் ஒட்டலான்னா நடக்காது. எபிரேயரில் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு மறுதளித்து போனால் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம், ரொம்ப கஷ்டம். போயிடலாம், உலகத்துக்குள்ளே போயிட்டு வருவோமே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளுவான் பிசாசு. ஒரே நாளில் உலகத்துக்குள்ளே தள்ளிட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசை காட்டுவான். உலகத்தை பாரு, பணத்தை பாரு, வேலையை பாரு அப்படின்னு தள்ளி ஜெபம் பண்ண நேரம் இருக்காது. ஒரு வாரம் கூட்டங்களை மிஸ் பண்ணுவோம், ஒரு வாரம் சண்டே வரமாட்டோம், அப்புறம் அடுத்த வாரமும் தடை வரும். ஒரு வாரம் நம்ம அப்படியே தாமதம், அப்படியே வழக்கமாயிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிசாசு நம்மளை கீழே தள்ளுவான். நல்லா கவனிங்க. உங்கள் சமாதானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுப்பான். கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, எவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கிறார், உங்களை எவ்வளோ நம்பி பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளுவான். முதல்ல இடைநாள் கூட்டம் அப்படியே மிஸ் பண்ணிடுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கடைசியில் மொத்தமாகவே போயிடுவோம். அதனால தான் எப்பவும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5வது புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அது ஒரு மனம். சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. நதியளவு கண்ணீர் விடு. இது கண்ணீரின் நதி. இது நமக்குள்ள பாயணும். இரவு பகலா ஜெபம் பண்ணணும். கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் 3 நாள் உபவாச ஜெபம் வந்துடணும். வருஷ ஆரம்பத்தில் அடுத்து வைப்போம். வராதவங்க வந்தவங்க எல்லாரும் வந்துருங்க. நதி அளவு கண்ணீர் விடணும். இது கண்ணீரின் நதி பாயணும். அப்போ வந்து ஆத்துமாக்களை பார்க்க முடியும். உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா தேவ சபையில வந்து கண்ணீர் விடணும். அன்னாள் ஆலயத்தில் கண்ணீர் விட்டா, அதுக்கு முன்னால வீட்டில் அழுதா. நல்லா கவனிங்க. பல வருஷமா வீட்டில் அழுதுட்டு இருந்தா ஒன்றும் நடக்கலை. என்னைக்கு சபையில் வந்து ஆலயத்தில் கண்ணீர் விட்டாலோ அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு சாமுவேலை கொடுத்தாரு. ஆலயத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு உடனே 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 பதில் கிடைக்கும். எவ்வளவு சுகவீனம் பலவீனம் இருந்தாலும் ஜெபத்துக்கு ஓடி வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஓடி வந்து கண்ணீர் விடணும். உங்க கண்ணீர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கு. ஆலயத்தில் வடிக்கிற கண்ணீர்
இங்க தேவ பிரசன்னம் இருக்கிறது. இது ஏதோ மண்டபம் கிடையாது, இது ஏதோ ஒரு பொற்காட்சி திரள் கிடையாது. இது இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். இதுவும் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் கண்ணீர் வடிக்கும் போது பலன கர்த்தர் உடனே 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 கொடுப்பா. ஆலயத்தை கனம் பண்ணுங்க, சபையை கனம் பண்ணுங்க. உலக காரியங்களை கனம் பண்ணி என்னத்தை கண்டோம்? வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சமாதான குலைச்சலும் தானே வந்திருக்கு. சபையை கனம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்னால் சபையை கனம் பண்ண, ஆலயத்தில் ஜபம் பண்ணா, கண்ணீர் விட்டா கர்த்தர் உடனே அற்புதம் செய்தார். 137 சங்கீதம் 1 ஆங்கில பாடல் கூட அருமையாக இருக்கும். இந்த பாட்டை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம், சீயோனை நினைத்து அழுதோம். ஆறுகள்னா நதி தான். அந்த நதி அங்கே உட்கார்ந்து அழுறாங்க. கண்ணீரின் நதி அது. 70 வருஷம் அழுதுட்டு இருக்கிறாங்க நதியில் உட்கார்ந்து. சீயோனை நினைச்சு அழுறாங்க. நதியளவு கண்ணீர் விடுங்க, நதியளவு கண்ணீர் விடுங்க. இயேசு சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. இந்த சபையில் உபவாசம் பண்ணி தனிமையிலோ உபவாச நாட்களிலோ வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ரட்சித்து கொண்டு வருவா. ஆண்டவர் வச்சிருக்கிற முறைமையை ஃபாலோ பண்ணாதான் அற்புதம் நடக்கும். ஆமென். இப்படி தான் வந்து ஆசீர்வாதம் வரணும்னா அப்படி தான் வரணும். இல்லை ஷார்ட்கட்டில் வந்துடலாமே அப்படின்னா நடக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் எங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி அன்னார் அற்புதத்தை பெற்றால் அப்படின்னா நீங்கள் ஆலயத்தில் வந்து தான் ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உபவாச ஜெபம் அதுக்காகத்தான் இருக்குது. சனிக்கிழமை தோறும் ஓடி வாங்க. வருஷத்தின் கடைசி நெருங்கிட்டே இருக்கிறோம். எதுக்கெல்லாமோ ஓடுறோம்? உபவாச ஜெபத்துக்கு ஓடி வரணும். பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து, அந்த நதிக்கு அருகே உட்கார்ந்து அழுறாங்க. கண்ணீரின் நதி. ஸ்தோத்திரம். 4 3 நாளில் வாசிக்கும் போது இவர்களை பாட்டு பாடி நல்ல மியூசிக்லாம் வாசிக்க சொல்கிறாங்க. பாபிலோனியர்கள் எங்களை சிறை பிடித்தவர்கள். இவங்களை யார் அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க? பாபிலோன் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபிலோனியர்கள் பாட்டு பாடுங்க, கீபோர்டு வாசிங்க, கிட்டார் வாசிங்கிறாங்க. ஆனால் 4 பாருங்க, கண்ணீரின் நதியில் நின்ன அந்த தேவ ஜனங்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? தேவன் உங்கள் நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. உலகத்துக்காக பயன்படுத்திடாதீங்க. அந்நிய தேசத்தில் இயேசுக்காக வாழ்வது வேற, கிருபைகளை இயேசுக்காக பயன்படுத்துறது வேற. சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடாது. தேவன் கொடுத்த நல்ல ஞானம், திறமை உலகத்துக்கு பயன்படுத்தாதீங்க. அது பெரிய கண்ணியை கொண்டு வரும். இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பத்தில் சர்ச்சில் தான் எல்லாம் வாசித்து பழகிருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சர்ச்சிலே வாசிப்பாங்க. நாளடைவில் பாருங்கள், நிறைய பேர் சினிமாவில் போய் சேர்ந்துட்டான் பணத்துக்காண்டி. கோடி ரூபா கொடுத்தாலும் தேவ ஜனங்கள் இந்த கண்ணீரின் நதியில் ஒரு தீர்மானத்தோடு தான் நிற்கிறாங்க. கர்த்தருடைய பாட்டை பாபிலோனில் பாட மாட்டோம். பாபிலோனுக்கு தேவையில்லை எங்கள் கிருபையும், எங்கள் வரமும், எங்கள் ஆசீர்வாதங்கள். தேவன் கொடுத்த தாளந்து பாபிலோனுக்கு இல்லை, எங்கள் தேசத்துக்கு, எங்கள் ஜனத்துக்கு அது தேவை. ஆமென். என் கர்த்தருக்கு தான் நான் பாடுவேன். இந்த தீர்மானம் இருக்குதா உங்களுக்குள்ள? உங்களுக்கு கொடுத்த தாளந்து, வரங்கள் யாருக்காகவோ பயன்பட்டு இருக்கு. இயேசுக்காக அது பயன்படட்டும், இயேசுக்காக பயன்படட்டும். பாபிலோனுக்கு பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில் வாங்க. பாபிலோன் என்றால் குழப்பம், பாபிலோன் என்றால் வேசித்தனம். இந்த ஆவி, இந்த ஸ்பிரிட்ஸ் நம்மளை தாக்கும். அங்க போய் நம்ம தேவன் தந்த கிருபை வரங்களை உலகத்தில் போற்றாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தேவனுக்காக ஊழியத்தில் பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்க பணங்கள் பாபிலோனில் செலவிடப்படக்கூடாது. உங்க பணங்களை தவறான இடத்துல விதைச்சிடாதீங்க. பாபிலோனில் அந்நிய பாட்டை பாடுவது எப்படி? உலக காரியத்தில் கொண்டு, உலகத்தின் ஐஸ்வர்யங்களை நம்பி வாழ்க்கை இழந்துடக்கூடாது. தேவ சமூகத்தில் நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பயன்படணும். கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 6வதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47 அதிகாரம் 1 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ
வாசப்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாக பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. ஆலயத்திலிருந்து புரண்டு ஓடுகிற நதி. ஆறாவது அனுபவம், தேவாலய நதி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன நதி? தேவாலய நதி. இது உங்க வாழ்க்கையில பாய்கிறது. இந்த சபைக்குள்ள இருந்து ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி இருக்கிறது முகப்பு. நம்ம ஆலயத்தின் முகப்பும் கிழக்கு நோக்கி தான் இருக்கு. கிழக்கில் தான் சூரியன் உதிக்கிறது. இது மேற்கு பக்கம். ஸ்தோத்திரம். நம்ம ஆலயத்தின் முகப்பு எதை பார்த்து இருக்கு? கிழக்கு பார்த்து தான் இருக்கு. பைபிளில் இருக்கிற ஆலயம். ஹல்லேலூயா. இது எதை நோக்கி இருக்கிறது? ஆலயத்தின் முகப்பு வாசல் கிழக்கு நோக்கி இருக்கு. அப்படியே கர்த்தர் நம்ம பாஸ்டருக்கு ஐடியா கிருபையை கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாம் அப்படி பைபிள் படியே இருக்கு. ஒரு லீதியாளின் வீடு ஆற்றங்கர ஓரத்தில் சபை ஆரம்பித்த மாதிரி ஆற்றங்கர ஓரத்தில் நமக்கு சபை. கிழக்கு நோக்கி ஆலயத்தின் முகப்பு இருக்கு. நம்ம சபையும் கிழக்கு நோக்கி ஆலயத்தின் முகப்பு இருக்கு. இந்த கிருபெல்லாம் கிடைக்குமா? நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு பாய்கிறது. சபையிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருது. இந்த சபையிலிருந்து ஒரு நன்மை வருது. சபை காரியங்கள் அதிகமாக முக்கியப்படுத்துங்க. இந்த நதி உங்களை ஆசீர்வதிக்கும். எசேக்கியேல் 47:5 கடக்க முடியாத நதி, அதான் தேவாலய நதி. இதை கிராஸ் பண்ணலாம் முடியாதுங்க. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம நீச்சல் அடித்து தான் வரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அந்த அனுபவத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள கொண்டு வருகிறார். உங்க பலத்திலெல்லாம் இதை கடக்க முடியாது. இந்த அபிஷேகம், இந்த அனாயிண்டிங், இந்த வல்லமை, இந்த நதி பாயும் போது சும்மா நடந்து போக முடியாது. சாதாரணமாக வாழ முடியாது. அதான் அதனுடைய அர்த்தம். நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. நீச்சல் ஆழத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்துடுவார். ஆழத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்துடுவார். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்தோம், ஆராதிச்சோம், போனோன்னு இருக்கவே முடியாது. ஒரு பெரிய பயபக்தி. ஆமென். தேவனுக்கு பயப்படும் பயம் அந்த ஆழத்துக்குள்ள கர்த்தர் நம்ம கொண்டு வர்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. கடக்க முடியாத நதி. நம்ம மூளை அறிவை வச்சு அப்படியே யோசித்து நடந்த காலம்லாம் போய் ஆவியானவர் நம்மளை லீட் பண்ணும்போது அவருடைய சிந்தை நமக்குள் வந்துவிடும். அதான் கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியரில் வாசிக்கிறோம். அந்த சிந்தை நமக்குள்ள உருவாயிரும். 7ஆம் வசனத்தில், நடந்து வருகையில் நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள். நதி ஓரத்தில் செழிப்பு. உங்களை பிரயோஜனம் உள்ள ஒரு தேவ மனுஷனா மனுஷியா கர்த்தர் மாற்றுவார். தேவாலய நதி உங்களுக்குள்ள பாயும் போது இந்த சபைக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவங்களா மாறிடுவீங்க. நதியின் இக்கரையிலும் அக்கறையிலும் திரளான விருட்சங்கள் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? செழிப்பாக்குகிற விருட்சங்களை கர்த்தர் வைக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற ஆசீர்வாதங்கள், கனியுள்ள ஜீவியம், இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வருது? தேவாலய நதி பாயணும். ஒவ்வொரு கூட்டங்களில் வந்து உபவாச ஜபத்தில் ஜீவ நதியேன்னு காத்திருந்த அந்த நதி பாயும் உள்ள. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, வாரத்தின் எல்லா கூட்டத்துக்கும் ஓடி வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவாலய நதி பாய 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 உங்கள் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். கனி உள்ள ஜீவியம் என்றால் பிரயோஜனம் உள்ள ஜீவியம், ஆத்தும ஆதாயம் செய்கிற ஜீவியம், ஆவியின் கனிகள் அடங்கிய ஒரு ஜீவியம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். 9ஆம் வசனத்தில் தேவாலய நதி பாயும் போது என்ன ஆசீர்வாதம் நடக்கிறது? அது நதி போகும் இடமெங்கும் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். தேவாலயத்திலிருந்து நதி பாயும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது. சபையில் ஜெபம் நடத்தும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது. சபையில் வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போதே உங்களுக்கு சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதே நீங்கள் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆரோக்கியப்படுகிறீர்கள், ஜீவன் அடைகிறீர்கள், உயிர் பிழைக்க செய்வார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் பிராண சேதம் வராமல் தப்பி பிழைக்க செய்த தேவன் பிழைக்கும். எசேக்கியேல் 47:9 கடைசி வசனம், கடைசி பகுதி. பிழைக்கும். ஆரோக்கியம் வருவது மாத்திரமல்ல, பிழைக்க செய்வார். இதுதான் தேவாலய நதி. அதுதான் சபை கூடுதலை விட்டுறவே கூடாது. ஓடி ஓடி வரணும். ஜெபம் ஜெபம் எல்லாத்துக்கும் வந்துட்டீங்கன்னா
இந்த நதி உங்களுக்குள்ள பாய்ந்து 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 உங்களை பிழைக்க வைக்கும். ஜீவனோடு இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜீவனோடு இருப்பீர்கள், சுகத்தோடு இருப்பீர்கள், பலனடைந்து இருப்பீர்கள். எவ்வளவு போராட்டம் வியாதி வந்தாலும் ஆரோக்கியத்தை இயேசு கொடுப்பா. இந்த தேவாலய நதி உங்களுக்குள்ள பாயட்டும். எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நதி எனக்குள்ள பாயட்டும். ஆண்டவரே தேவ சபையிலிருந்து ஒரு நதி எனக்குள்ள பாயட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த நதி எங்கெல்லாம் போகுதோ அதான் அதில் பெரிய ஆசீர்வாதம். போகும் இடமெல்லாம் எல்லா ஜீவராசிகளும் பிழைக்கும். ஹல்லேலூயா. வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாகும். நிறைய காரியங்களை பிறப்பிக்கிறது, ஜீவனை உண்டாக்குகிறது. இருக்கிற ஜீவனையும் பிழைக்க வைக்கும், புதிதாக நிறைய ஜீவனை உருவாக்குகிறது. இந்த நதி உங்களுக்குள்ள பாய 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 உங்க ஆத்மாவும் பிழைக்கும். இன்னும் மரித்து கிடக்கிற சில ஆத்மாக்களையும் கிறிஸ்துவுக்குள் நடத்தி உயிர் பிழைக்க வைக்கத்தக்கதாக இந்த நதி உங்களிலிருந்து, இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது. இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது. வீட்டில் முடங்கி கடந்து சுகவீனத்தோடு பலவீனத்தோடு வாழ்க்கையின் கஷ்டத்தில் இழப்பில் தாங்க முடியாத நெருக்கடியில் அப்படியே சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்கள், அவைகளை எல்லாம் பிழைக்க வைக்கும். புதுசா புது ஜீவனை உண்டாக்கும். அப்படின்னா புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருவார். ஆமென். வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த தண்ணீர் வந்ததுனால ஜீவராசிகள் பிழைக்கிறது, புதுசா மச்சங்கள் உண்டாகிறது. புதிதாக ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருவார். இந்த நதி போகிற இடமெல்லாம் எங்கெங்கே நம்ம போகிறோமோ, இந்த ஆலயத்திலிருந்து போகும்போது இந்த நதி நமக்குள்ளேயே வருது. போகிற இடத்துல சுவிசேஷத்தை சொல்லும்போது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 7வது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 வசனம். நிறைய குறிப்புகள் எடுக்கலாம், 7 பரிபூர்ணமாக நிறுத்திடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 சேர்ந்து வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். புதிய வானம் புதிய பூமியில, பரலோக ராஜ்யத்தில், பரிசுத்த நகரத்தில், தேவன் வாசம் பண்ணக்கூடிய நகரத்தில் அவரோடு கூட வாழுகிறோமே, நாம் இருக்க போகிற அந்த ஸ்தலத்திலிருந்து, அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்திலிருந்து, அப்படின்னா அவரிடத்திலிருந்து தான் அது வருது. சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு போக போகிறது. கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது தெளிவான நதி. எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன நதி? தெளிவான நதி, சுத்தமான நதி. ஆமென். இந்த நதி நமக்குள் பாய்கிறது. இந்த நதி பாயும் இடமெல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனி மாதந்தோறும் அங்கே உண்டாகிறது. 2ஆம் வசனத்தில் இருக்கு. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. புதிய புதிய கனிகள், புதிய புதிய திட்டங்களை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுப்பார். புதிய யோசனைகளை கொடுப்பார். உங்கள் வேலைக்கு, பிசினஸ்க்கு, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இதெல்லாம் எங்க நடக்கும்? சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த தெளிவான நதி, சுத்தமான நதி நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. கரங்களா சச்சி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அங்கே அந்த இலைகள் கூட மருந்தாக இருக்கிறது. இலைகள் கூட மருந்தாகிறது. இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஜனங்கள் ஆரோக்கியப்படுறாங்க. 3ஆம் வசனத்தில் சாபமே இருக்காது. இந்த நதி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். இந்த நதிகளின் ஆசீர்வாதத்தை 7வது ஆசீர்வாதம் என்னன்னா, சாபத்தை மாற்றுகிற நதி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. காலங்காலமா பல சாப கட்டுகளுக்குள்ள இருந்தீங்கன்னா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு நம்மை செழிப்பாக்குகிறது. அந்த நதி நம்முடைய சாபங்களை உடைக்கும். எல்லாரும் எழும்பி நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில்.